போயஸ் கார்டனில் வாங்க போகிறாரு விஜய் வீடை 1000 கோடியில் வாங்க போகிறாரு அப்படின்னு கிளப்பி விடுறான். ஸ்டாலின் தூண்டுதலில் விஜய் என்னென்ன எதிர்க்கோ சமூக ஊடகங்களில் புரளியை கிளப்புங்கன்னு சொல்லி 1000 கோடி. இப்போ வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு போயஸ் கார்டன்னா அவ்வளோ தெரியாது. 1000 கோடிக்கு வீடு வாங்க முடியுமா சென்னையிலங்கிறதெல்லாம் தெரியாது. சென்னையில் போயஸ் கார்டனில் ஒரு கிரவுண்டோட விலையே 15 கோடி தான். அங்கே வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு 2 கிரவுண்டு 3 கிரவுண்டில் தான் வாங்குவாங்க. அதை வாங்கினீங்கன்னா 45 கோடியில் அருமையான வீடு கட்டிடலாம். இல்லை ரொம்ப அதிகம் போனால் 100 கோடியில் மிகப்பெரிய வீடு கட்டிடலாம். தனுஷெல்லாம் இப்போ 100 கோடியில் தான் வீடு கட்டினார். அதனால் இந்த இப்போ போயஸ் கார்டனில் 1000 கோடிங்கிறது மிக மிக இதான கற்பனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் போட் கிளப்புன்னு ஒரு ஏரியா இருக்குது. அது மிகப்பெரிய பணக்காரர்கள் வாழக்கூடிய ஏரியா. தயாநிதி மாறனுக்கு அங்கே பங்களா இருக்குது, கலாநிதி மாறனுக்கு அங்கே பங்களா இருக்குது, குமுதம் பத்திரிகையின் உரிமையாளருக்கு அங்கே பங்களா இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போட் கிளப்புங்கிறதுல அங்கே இப்போ 20 லட்சம் 20 கோடி 25 கோடி ஒரு கிரவுண்டு. ஆனால் போயஸ் கார்டன்லாம் அதில் பாதி தான். அதனால் 15 கோடி. அப்படி விஜய் ஏன் போயஸ் கார்டனுக்கு மாறணும்னு நினைக்கிறாருன்னா தலைமைச் செயலகத்துக்கு அங்கேருந்து பக்கம். ஸோ இந்த டிராஃபிக்கு பிரச்சனை போக்குவரத்து இடையூறுனா இல்லாமல் பண்ணலாங்கிறதுக்காக அங்கே பார்க்குறாங்க. அதை இந்த கூலிக்கு மாரடிக்கிற மீடியாக்கள்லாம் சேர்ந்து 1000 கோடிக்கு 1000 கோடிக்கு வாங்குறாருனே வைங்க. ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கினா இல்லையா? இந்த ஸ்டாலின் மாதிரி உதயநிதி மாதிரி ஊராம் பணத்தை கொள்ளையடித்து குறுக்கு வழியில் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வெளிநாடுகளில் முதலீடு பண்ணி அந்த பணத்திலே வாங்குறாரு. அவர் உழைச்சி சம்பாதிச்ச பணத்திலே வாங்குறாரு. அப்படி வாங்கினாலும் 50 கோடி 100 கோடிக்கு மேலே இங்கே சென்னையில் வாங்குறதுக்கு இது கிடையாது. 1000 கோடின்னு சொல்லி தவறாக செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.